தமிழகத்தின் நெற்களஞ்சியமாக தஞ்சை மாவட்டம் விளங்கி வருகிறது. இங்கு குறுவை, சம்பா, தாளடி என 3 போக நெல் சாகுபடி நடைபெறும். இந்த ஆண்டு தாமதமாக ஜூலை மாதம் 28ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் பாசனத்துக்கு திறக்கப்பட்டது. இந்த தண்ணீர் கல்லணையை வந்தவுடன் அங்கிருந்து பாசனத்துக்கு காவிரி, வெண்ணாறு, கல்லணை கால்வாய் மற்றும் கொள்ளிடம் ஆறுகளில் பிரித்துவிட அறுவடைக்கு தயாராக உள்ளது. இதையடுத்து இந்த ஆண்டு சம்பா, தாளடி சாகுபடிக்கு அதிக அளவில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றன. அதன்படி தஞ்சை மாவட்டத்தில் 3,40,000 ஏக்கர் சம்பா, தாளடி சாகுபடி நடைபெறும் என இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சம்பா, தாளடி சாகுபடி பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. தஞ்சை மாவட்டத்தில் 3,20,000 ஏக்கரில் சம்பா, தாளடி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. பல இடங்களில் சம்பா நெல் அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்தது. இதற்கிடையில் தஞ்சை மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக தஞ்சை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கின. குறிப்பாக ஒரத்தநாடு அருகே உள்ள உளூர், புலவன்காடு, பருத்திக்கோட்டை உள்பட பல கிராமங்கள் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கின. தஞ்சை மாவட்டத்தில் 34,000 ஏக்கரில் நெற்பயிர் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. கடந்த 4 நாட்களாக மழை இல்லாததால் வயல்களில் தேங்கியுள்ள தண்ணீர் வடிந்து வருகிறது. தண்ணீர் வடிந்தாலும் நெற்பயிர்கள் வயல்களில் சாய்ந்துள்ளதுடன் முளைக்க தொடங்கிவிட்டது. இதனால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். இது தொடர்பாக விவசாயிகள் கூறும்போது 4 மாதங்களாக பாதுகாத்து அறுவடை செய்ய வேண்டிய நேரத்தில் மழை பெய்ததால் நெற்பயிர்கள் சாய்ந்துள்ளன. ஏக்கருக்கு ரூபாய் 50,000 வரை செலவு செய்துள்ளோம். ஆய்வு செய்யும் அதிகாரிகள் பயிர் நன்றாக உள்ளதாக கூறி செல்கின்றனர். ஆனால் நெற்பயிர்கள் முளைக்கத் தொடங்கிவிட்டது. இதை அறுவடை செய்ய முடியாது. ஈரப்பதம் காரணம் காட்டி கொள்முதல் செய்ய மாட்டார்கள். இப்படி உள்ள நிலையில் என்ன செய்வது என்று தெரியவில்லை. எனவே ஏக்கருக்கு ரூபாய் 10,000 முதல் 35,000 வரை இழப்பீடு வழங்க வேண்டும் என்றார்.